இல்லை கைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 300 ஐலைனில் இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னைக்கு மார்னிங். ஸோ நாங்கள் வந்துட்டு நைட்டு முடிச்சுட்டு மறுநாள் மார்னிங் இங்கே வந்து நிற்கிறோம். இந்த பேக்கேஜ் இருக்குல்ல கைஸ், இந்த பேக்கேஜில் ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியாது. சில பாய்ஸ் அங்கே வந்து இண்டிசென்டாக பிஹேவ் பண்ணிருக்காங்க. என்னன்னு சட்டப்படாமல் விஷ்ணு சூடா இருக்கிறே. நான் தான் மன்னா, நீயா? வெந்நீரை திறந்து விட்டேன், இனி வெது வென்று இருக்கும். அவனை கொரட்ட சவுண்ட் அவனுக்கு கேட்காத இருக்கவன் காதில் நாய்ஸ் ரிடக்ஷன் போட்டு வச்சிருக்கீங்க. பஞ்சு இதை மறந்துடாதீங்க தரப்பானே. இப்போ போட்டிங் போகிறதுக்காக எழுப்பி விட்டுருந்தாங்க. சரியான உறக்கம் கொஞ்ச நேரம். ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லோரும் எழுப்பணும் கைஸ், எல்லோரும் எழும்பியாச்சு. ஆனால் யாரும் ரெடி ஆகலை. கொண்டு போய் பார்ப்போம். கோப்பில் தான் இருக்கு இது யாரும் சாவி ஆச்சு. சாவி குண்டாளு இங்கே பாருங்க பாரு. நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துருக்கோம். ஏய் துன்னத்ர இதோட அப்பா வந்து கதவு கட்டிட்டு போனா தெரியுமா? போட்டிங் போட்டு. ஆமா 6:30 டைம். மணி 6:30 ஆச்சு. வா பேச வச்சிருக்கியா? ஏசி ஆஃப்ல தானே இருக்கு? இல்ல ஆன்ல தான் இருக்கு. வரலையா? பேஸ்ட் இருக்கா? பேஸ்ட் பேஸ்ட் ஓகே இதை மறந்துடு. சாவியை வெளியே வச்சுட்டு கிடைக்கா பொட்டை. கடைகள் வென்றது யார்? சாமானியர்கள் தோறும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீப்பந்தம். காப்பிரைட் காப்பிரைட் கைஸ். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து காஃபி குடிச்சுருக்கோம். 2 பேர் வரல. வந்தால் நம்ம போட்டிங் போவோம். அடுத்த இன்னைக்கு ஏதோ ஒரு கேனல் போட்டிங். எஸ் கேனால் போட்டிங் போவோம் கைஸ். நேற்று என்ன ஆச்சுன்னா அர்ஜுனை ஃபோன் எடுத்து யாருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அர்ஜுனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நைட்டு கேங்கில் யாரோ ஃபோன் எடுத்து. அதை உங்களை கெஸ் பண்ண முடியுமா? அது யாராக இருக்குன்னு நீங்கள் போய் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது தெரியாது, இது தேவையில்லை. கமெண்ட் நிறைய பேர் காலையில பதறியா? அதனால பதறிட்டு இருக்கீங்க. யாரு பண்ணது இந்த கேங்ல? 4 பேர்ல யாரு, 6 பேர்ல யாருக்குலாம் தெரியும். பிளாகர் நீங்க நெட் ஆன்ல வச்சிருக்கீங்களா? மெசேஜ் வருதா? கேட் செஞ்சுட்டு இந்த கதையை கேட்டுங்க. அது பாதி எபிசோடு நீ உறக்கத்திலே பிடிச்சிருப்பியே. என்ன எபிசோட் ஆச்சு? அது நீ கேட்கல இல்ல பாதி உறக்கத்துல. இந்த கேட்டு தான் கடைசி மறுநாள் வீட்டில் வாங்கிடுவோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் அழகா இருக்கிறே.
கையில ஒரு துப்பாக்கி இருந்தா சூப்பரா போறங்க ஒரு மாதிரி இருக்கும். மணி 8:30 ஆகி போச்சு. அட கடவுளே. இது vlogger பாரு பேக்ல வேறிக்க கரை முடிச்சவன். எல்லாரும் vlogger தான். எல்லாரும் பேசணும் இருக்கு. அவன் என்ஜாய் பண்ணிருக்கான், ஒன்னு என்ஜாய் பண்ண விடாம இருக்கான். ஏய் பைத்தியக்காரம். உனக்கு தட்டி கிரண தட்டி கேட்டியா? கான்கிரீட் டீசல் அன்னைக்கு மண்டையை பார்த்துக்கோங்க. நீ அஜினிக்கு கதை இது இல்லை நான் ரப்பர் இது. இது வந்து மிஸ்டர் கேசவபுரம் அவருடைய ரப்பர் எஸ்டேட்ல நிற்கிறோம். அந்த ஒரு ஏக்கர் ஃபுல்லா கிட்டத்தட்ட கரைக்கு இருக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் கயக் பண்ணி வந்து இங்கே வந்து பால் வெட்டிட்டு போகிறாரு. ஸோ அவருடைய சன் வந்து எங்களை இங்கே டூர் கூப்பிட்டு வந்திருக்காரு. 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் கயக்கிங் வரணும். அது ஓகே. அவர் வீட்டில் இருந்தீங்க அந்த இது வீட்டில் நீங்கள் வரக்கு ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் தான். அது 200 குறவாக தான் இருக்குது. 180 கிலோமீட்டர் தான். சரியா இருக்கிற பேக்ரவுண்டு. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு 2 சீட்டு தான் கிட்டோம். ஸோ கைஸ் அவர் பையன் தான் எங்களை கூப்பிட்டு வந்தான் இது பாக்குறதுக்கா? ரப்பர் எஸ்டேட்டுக்கு. யோ அந்த பிள்ளைக்கு மெசேஜ் ஒன்று அது இருக்கு கேட்டு மாட்டேன். நான் அம்மையை டேக் பண்ணிவிடுவேன். சரி அந்த வடச்சென்னை வைப்பில் இருக்கேன். ஃபோட்டோ எடுக்கலாம் எடுக்க மாட்டேன். அங்கே போய் அந்த கொக்கு பேக்கெட்ல பிசில் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுன்னு சொல்லு. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல.